செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாராகின பாஜகவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய பாஜக அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார்களா? தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாராக எனவும், நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டுக்கு தருவது எவ்வளவு, பாஜகவால் ஆளப்படும் செல்ல குழந்தை மாநிலங்களுக்கு தருவது எவ்வளவு வெளிப்படையாக அறிவிக்க தயாரா எனவும், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே நிறைவேற்றப் போகிறீர்களா? இவற்றுக்கெல்லாம் பழனிசாமி தனது டெல்லி ஓனர்களிடம் பதில் பெற்று தர முடியுமா? கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விடுத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் என பல கேள்விகளை எழுப்பியுள்ள அவர், தமிழ்நாட்டை துண்டாட எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை MP பதவிகளுக்கான தேர்தல் தேதி கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 5ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள MLAக்களின் அடிப்படையில் திமுக 4 MPக்களையும் அதிமுக 2 MPக்களையும் தேர்வு செய்தது. அதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டைன் ரவீந்திரன் போட்டியிட்டனர். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு இடத்தில் கிறிஸ்டோபர் திலக், திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்ட ஒரு இடத்தில் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் மனு தாக்கல் செய்தார். அதிமுக ஒரு இடத்தை பாமகவுக்கு கொடுத்தது. இதில் அன்புமணி போட்டியிட மனு தாக்கல் செய்தார். மற்றொரு இடத்தில் தம்பிதுரை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் காலம் முடிந்த நிலையில் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட 6 பேரும் இன்று மாநிலங்களவையில் MPக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக துவங்கிய தினத்தையொட்டி அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜக நிர்வாகிகளுடன் கொடியேற்றி பாஜக ஸ்தாபன தினத்தை கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், கனிமொழிதான் திமுக, அவர்களை தவிர திமுக தொண்டர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை எனவும், அடுத்த முதல்வராக ஸ்டாலின் வரவே முடியாது, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என தெரிவித்தார். My greetings to 13.4 crore Karyakartas of the Bharatiya Janata Party on this auspicious day when we are celebrating the 47th Foundation Day of the world's largest political party, built by the sweat and commitment of our senior leaders, our party leaders and workers who have worked over the last 75 years, from the days of Janasangh, when Dr. Shyama Prasad Mukherjee and Pandit Deendayal Upadhyay, Bharat Ratna Atal Bihari Vajpayee and other senior leaders started the Bharatiya Janasangh to fight against the regime of Pandit Jawaharlal Nehru, who had divided the country by not giving Kashmir as an integral part of India. From humble beginnings, the party has grown. We merged into the Janata Party in 1977. But finally, on 6th April 1980, under the leadership of Shri Atal Bihari Vajpayee, who went on to become NDA's first Prime Minister,
the party was formed in my home city of Mumbai. The party was formed in Delhi, but the main Adiveshan was held in my home city of Mumbai in December. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமானோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதனை தற்போது காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள் என்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் 8வது முறையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்த எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் சாலை வலம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக உள்ளது எனவும் 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என கூறிய அவர், தேமுதிகவிற்கு 2026 தான் MP சீட் கொடுப்போம் என்று சொன்னேன். ஆனால் அதற்குள் அவர்கள் கூட்டணி மாறிவிட்டார்கள் என தெரிவித்தார். இதேபோல் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அவருக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். மக்கள் வைத்த கோரிக்கைகள், நான் அளித்த வாக்குறுதிகள் 99.9% நான் நிறைவேற்றியிருக்கேன் என்பதை பணிவோடு தெரிவிக்கிறேன். இதேபோல் கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை அளித்தார். இவருடன் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை விருப்பம் தெரிவித்ததால் தான் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாக தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். இதேபோல் சாத்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதேபோல் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். காட்பாடி தொகுதியில் 11வது முறையாக போட்டியிடும் துரைமுருகன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவரது மகன் கதிர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மேலும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழகத்தில் தாமரை மலரும், அதனுடன் இரட்டை இலையும் சேர்ந்து மலரும் என கூறிய அவர், ஊழல் மிக்க குடும்ப ஆட்சி நடத்தும் ஸ்டாலினின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தாமரையோடு இலையும் சேர்ந்து மலரும், மயிலாப்பூரில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று உள்ளேன். எனவே தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். பைட் தமிழிசை சவுந்தரராஜன். இதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலாஜியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுவையை சேர்ந்தவர்கள் புதுவையை ஆட்சி செய்யவில்லை, எங்கோ இருந்து ஆட்சி செய்கிறார்கள் என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளனர். அவர்கள் தொகுதி வாரியாக சூறாவளியாக சென்று ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நாள் நெருங்கிவிட்டதால் முக்கிய தலைவர்கள் புதுவையை நோக்கி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அரசாங்கம் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என கூறிய அவர், மக்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிறைவேற்றும் அரசாக காங்கிரஸ் அரசு இருக்கும் என தெரிவித்தார். புதுவையை சேர்ந்தவர்கள் புதுவையை ஆட்சி செய்யவில்லை, புதுவையை பாஜக ஆட்டி படைக்கிறது, அவர்களின் சித்தாந்தம் இங்கு திணிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கியமான முதல் நோக்கம் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சென்னை டி நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தில் காலூன்ற தொடர்ச்சியாக தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருகிறது எனவும், அதிமுக கூட்டணியில் பாஜக ஆட்சியை பிடிக்க எண்ணுகிறது, இதற்கு பாமக உள்ளிட்ட கட்சிகள் துணையாக உள்ளது என தெரிவித்தார். பாஜக கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்பது
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கியமான முதல் நோக்கம் என கூறினார். தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஒன்றிய பிஜேபி குறிப்பாக தென் மாநிலத்தில் காலூன்றுவதற்கான ஒரு தொடர்ச்சியான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவுடைய துணையோடு எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும், சட்டப்பேரவையிலே ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்கிற தீவிர முனைப்போடு பிஜேபி என்பது செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய இந்த தொடர் முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இந்த தேர்தலை களத்திலே நிற்கிறது. இந்த முயற்சியின் மூலமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை இந்த தேர்தலில் முழுமையாக தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது, இந்த தேர்தலில் இடதுசாரிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது எங்களது இரண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது, இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு வாக்குறுதிகள், அதைப் போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இந்த அணியை சார்ந்த பல்வேறு கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,480 ரூபாய்க்கும், கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாலையில் மீண்டும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் 1,11,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து 13,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 260 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 2,60,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.